நான் வந்து ஸ்ரீலங்காவோட அரசின் கைக்கூலி அம்மா அப்படின்னு ஒருத்தர் லண்டன்ல இருந்து ஒருத்தர் அப்படி கதறாரு. கதறத பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. 14 வருஷத்துக்கு முதல் என்னோட கதைச்ச நான் பார்த்த போலி துவாரகா பிரபாகரன் 14 வருஷத்துக்கு முதல் என்ன மோசடி செய்ய முற்பட்ட மிதுஜா ராஜரட்னமும் கடந்த மாவீரர் தினத்துல நவம்பர் 27 துவாரகா பிரபாகரன் பேசிய அந்த போலி துவாரகா பிரபாகரனம் நேற்று ஜெர்மன் கால்ண்ட் என்ற இடத்துல இருக்கிற நீதிமன்றத்தில தனது சட்டத்தரணி ஊடாக ஆஜரான அந்த ஜட்ஜ் சொன்ன துவாரகா பிரபாகரன் வந்தவவும் காட்டின தன்னை அடையாளப்படுத்தி நீதிமன்றத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்கு காட்டின அடையாளட்ட மிதுஜா ராஜரட்னம் சேரமாண்ட முட்டாள்தனமான தான் ஒரு அரசியல் அறிவு படிச்சனான்னு சொல்லி போலி என்ன களவெடுக்கிற கலாநிதி சேரமாண்ட மோட்டு வேலை வந்து புலிகளின் தலைவர் பிரபாகரனை ஜெர்மன் நீதிமன்றத்துல ஹிட்லர் ஆகியிருக்கு. அந்த சேரமானதை தெருவில் செருப்பால அடிக்கணும். சரி, அவற்ற வேலைகள் வந்து இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளையும் புலிகளின் தலைவரையும் வந்து ஹிட்லருக்கு நிகர நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. இன்றைக்கு இவ்வளவு முடிஞ்ச அப்புறம் நான் இப்ப சொல்றேன், இப்ப நான் உங்களோட கதைச்சொன்று கேட்க ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வந்து சேரமான் தன்னுடைய சொந்த பேர்ல எனக்கு ஒரு அவசர டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுக்கிறார். சேது, நான் உங்கள் மீது அதீத அன்பு வச்சிருக்கிறேன், தயவு செய்து உங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமான்னு. சேது வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். நம்மளை யூத் தமிழ் நேயர்கள் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு 4 நாளில் செய்திகள் பார்த்தீங்கன்னா ஒரே கலக்கலாக இருக்குது, ஒரே ஜாலியாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு பொழுது போகுது நல்லா மக்களுக்கு. அதனால ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க உங்களை. அதுவும் நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்க்க வரணும்னு சொல்லி நிறையா காத்து கொண்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒன்று சொல்ல வேண்டியது இருக்க. நான் வந்து ஸ்ரீலங்காவோட அரசின் கைக்கூலி அம்மா அப்படின்னு ஒருத்தர் லண்டன்ல இருந்து ஒருத்தர் அப்படி கதறாரு. கதறத பார்த்தா நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு. எதை வச்சு சொல்றாரு? அவருடைய அவரு என்ன ஸ்ரீலங்கா அரசோட ஆளா? அவருக்கு எல்லாமே தெரியுமா? ஸ்ரீலங்காவில் என்ன நடந்தாலும் தெரியும் போல இருக்க. அதனால சொல்றாரு நம்மள அவர் வந்து ரொம்ப கைக்கூலியாமா. மக்கள் அப்படி நினைக்கிறாங்களாமா. வீட்டை விட்டு வெளியே வராம 24 மணி நேரம் டிவி முன்னாடியும் கம்ப்யூட்டர் முன்னாடியும் லேப்டாப் முன்னாடியும் ஃபேஸ்புக் முன்னாடியும் உட்காந்துருக்கிற ஒரு ஆளு வெளியே வந்தாலும் பிரிட்டிஷ் எம்பியோட கதைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க கதைச்சு போட்டு கடைசியா எல்லாரும் போயிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வெளியே வந்த ஆளு. சரிங்களா? எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீ என்னென்ன பண்ற, ஏது பண்ற, எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்துட்டு நான் கைக்கூலின்னு அங்க உட்கார்ந்துட்டு என்னமோ உளறி கொண்டிருந்தா இது ஒரு ஜாலியா இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது. எப்படிங்க? அண்மையில பிரான்ஸ்ல ஒரு பொம்பளைக்கு வந்து ஒழுக்கக்கேடான பொம்பளைன்னு சொல்லலாம். ஒரு ஒழுக்கக்கேடான பொம்பளைகளுக்கு வந்து அவங்க இப்படிதான் அந்த லைஃப்ல நான் நிக்கிறேன் முடிஞ்ச யாரும் வேறங்கோ வந்து வேறங்கோன்னு கேட்டவங்க. அப்ப சில இளைஞர்கள் போய் நாங்கள் இருக்கிறவன்ட்டு காட்டிட்டு வந்தவங்க. இப்ப லண்டன்ல மிக விரைவில் ஒரு 9ஆம் நம்பர் பொம்பளைக்கும் அப்படித்தான் நடக்க போகுது. அவ வந்து அவர் ஆம்பளை மாதிரி வேடம் போட்டு ஒரு பொம்பளை. ஓஹோ! ஆனா தாங்க மாட்டாள, அடி விழுந்தா கிணத்து தவக்க மாதிரி மழை தண்ணிய குடிச்சிட்டு வளவலன்னு கத்திட்டு இருக்கிறார். ஒரு சின்ன கல்லால எறிஞ்சா அவர் தலைகளா பிறண்டு முடிஞ்சிருவார். இல்ல அதெல்லாம் நீங்கெல்லாம் கல்லல்ல எறிய வேண்டாம். சும்மா ஒரு அப்படின்னாலே ஓடுற ஆளுங்க. ஏனுங்க, நாங்க எத்தனை பேரை பார்த்த ஆளுங்க நம்ம கிட்ட அங்க உட்காந்து லண்டன் உட்காந்து என்ன வேணாலும் உழையிட்டு இருந்தா நாங்கெல்லாம் விட்டுட்டு இருப்போமா? காப்பிரைட்னா ஒரு கலாநிதிக்கு காப்பிரைட்னா தெரிய வேண்டாமா? அடுத்தவன் என்ன அடுத்தவன் பண்றதெல்லாம் தூக்கி இவனுக்கு போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்து கொண்டு இருப்போமா? நாங்கெல்லாம் அதுக்கு ஒரு டீம் போட்டு உட்கார வச்சிருக்கோம். சரிங்களா? யூத் தமிழ்ங்கிறது ஒரு டீம் போட்டு பெரிய டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது.
அந்த டீம் வந்து எவன் எங்கெங்க உலகத்துல நம்மளோட எடுத்து போடுறான் என்னென்ன பண்றான்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்படி பார்த்துட்டு இருக்க அவங்களுக்கு என்ன வேலைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணா அவங்க தூக்குவாங்க. அதை விட்டு போட்டு காப்பிரைட்டு அது இதுன்ட்டு அப்படியே ஒளறி கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறானே. இந்த ஆளுல வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. கலாநிதினா அதுக்குரிய மரியாதை காத்துக்க தெரியணும். அந்த மரியாதை காக்க தெரியாத ஒரு ஆள் வந்து என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க உட்காந்து லண்டன்ல உட்காந்துருந்து எங்களுக்கு தூரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க உட்காந்து நாங்க ஆப்ரேட் பண்ணிடுவோம் எல்லாமே. சரியா? ஆஸ்திரேலியாவில் உட்காந்து பண்ணாலும் அதே தான். ஆஸ்திரேலியாவில் உட்காந்து பண்ணா வந்துட மாட்டோம்னு இல்லை. சரியா? ஆஸ்திரேலியாவில் உட்காந்து பண்ணாலும் என்ன பண்ணுவோம் பண்ணிடுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா நாங்க பொறுமையாக ஒரு தமிழருங்கிற அதுவும் ஈழத்தமிழர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து உண்மையை அறிந்துக்கணும். நம்மளுக்கும் அந்த இவங்களுக்கும் என்ன நம்மளுக்கு சம்பந்தம் இருக்கு? ஒரு ஈழத்தமிழன் தமிழன்கிற ஒரே ஒரு அந்த ரத்த சொந்தம் இருக்கிறனால அவர்களோட நம்ம வந்து ரொம்ப கவனமாக கதைக்கிறோம். அதுல எது உண்மை வரணும், உண்மை தெரியணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அந்த 13 கோடி தமிழர்களுக்கும் உண்மை தெரியணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நம்ம வந்து ரொம்ப கவனமாக போய்கொண்டிருக்கோம். அதுல வந்து ஆரம்பத்திலிருந்து சொல்ற ஒரு செய்தியும் கூட இவர்கள் வந்து நிரூபிக்க முடியல. சரிங்களா? துவாரகாவை கூட்டிட்டு வா, அந்த துவாரகான்னு சொல்றையல்ல அந்த பெண்ணை கூட்டிட்டு வா, எக்ஸல் இதுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம சொல்றது இல்லாம சாந்தியும் அனைமா சொல்லியிருக்காங்க, நான் நேரடியாக கதைக்கலாம் வாண்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவரே ஒரு இது வைக்கிறார். சரிங்களா? ஒரு மரியாதைக்குரிய இதை சொல்றதுனால இவருன்னு நான் சொல்றேன், இல்லாட்டி வேற மாதிரி என்ற வார்த்தைகள் வரும். இவருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, சரி நீ வா நாங்க வந்து வைக்கிறோம் அப்படின்னு ஒரு பெண் கூப்பிடுறாங்க. சரியா? வேற யாரும் கூப்பிடல, ஒரு பெண் கூப்பிடுற அளவுக்கு வச்சிருக்காங்க இதை. அந்த அது கூப்பிடும் போது அதுக்கு பதில் சொல்றது இல்லை, நேரடியா சந்திக்கிறதுக்கு ரெடி தானே. இதுல உண்மை இருந்தா நேரடியா வந்து சந்திக்கிறதுக்கு என்ன இருக்குது? வர வேண்டியது தானே. எங்க கூப்பிட்டாலும் வர்றதுக்கு ரெடியா இருக்கணும்ல. அதை விட்டு போட்டு லண்டன்லயே இருக்கிற லண்டன் உனக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல வந்து நாங்க மீட் பண்ணலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறோம். அதுக்கு பதில் இல்லை. அதை விட்டு போட்டு அதை அப்படி கதைச்சாங்க, இது இப்படி கதைச்சாங்க அப்படின்ட்டு ஒரு அப்படியே அந்த நேற்று அந்த காணொளி பார்த்தீங்களா? கடைசி காணொளி அப்படியே அழுது வடிஞ்சிட்டு அந்த முகமே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சே. யாரோ ஒரு 10 பேர் சேர்ந்து அடிச்ச மாதிரி இருக்குது அந்த ஆளுக்கு. இதுக்கே இப்படி இருந்தா நாங்கெல்லாம் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அடிக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான். அதனால பொறுமையாக நாங்கெல்லாம் பொறுமையா இருந்துட்டு இதை வந்து ஒரு நல்ல வழியா தெளிவா கொண்டு போகணும். அடுத்த மக்களுக்கு என்ன தெளிவா அந்த செய்திகளை தெரியணுங்கிறதுக்கு வேண்டி நாங்க பொறுமையா இருக்கிறோம். அதை புரிந்து கொண்டு இது நடந்து கொண்டால் இது நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்புறம் நம்மளும் அடுத்தது வேற மாதிரி போகும். நீங்க சொன்ன மாதிரி அந்த பாரிஸ்ல அண்மையில் நடந்த அந்த பிரான்ஸ்ல நடந்ததில்ல அந்த பெண்ணுக்கு, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீ யோசிச்சு பார்த்துக்கோ, உன்னோட இதுக்கெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோ, அது வேற மாதிரி போயிடும். அதனால அந்த இதெல்லாம் வேண்டாம். நல்லபடியாக நம்ம வந்து இதை வந்து தமிழினத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான நம்ம இருக்கிறோம். அந்த தலைவர் தேசிய தலைவரோட அந்த இது இருக்கு பாருங்க, அவருடைய நோக்கம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றத நம்மள இருக்கிறோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றதுக்காக நம்ம பாடுபடுறோம். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து போகணுங்கிற ஒரு இது. இடையில ஒரு சின்ன இடைஞ்சல் வந்ததுன்னா அதை சரி பண்றதுக்காக நம்ம முயற்சி பண்றோம். சரிங்களா? இதுல வந்து போலி துவாரகா சதிக்குழு, போலி துவாரகா போலி துவாரகம் உண்மை கண்டறியும் குழுயா நாங்க உண்மையை கண்டறிய கொண்டாடுறது நாங்க வச்சிருக்கிறோம். சரியா? நீ போலியா இல்ல அந்த பொண்ணு போலியா அப்படிங்கிறது தெரியக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்து முகத்திரை கிழிஞ்சிருச்சு, முகத்திரை மொத்தமா கிழிஞ்சிருச்சு. அந்த நிகழ்ச்சியை மட்டும் விட்டு போட்டு மற்ற எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துருக்காங்க. இப்ப நேற்று நீங்க வந்து இனி நம்ம வந்து அடுத்தது வருவோம். இனி அந்த நம்மளோட விஷயத்த வச்சுக்கோ, தனியா வச்சுக்குவோம், அதுவா பார்த்துக்குவோம். நேற்று நீங்க வந்து சுவிட்சர்லாந்து போய் அந்த நீதிமன்றத்தில் போய் பார்த்து வரீங்க. அந்த பார்த்த பெண் இருக்கீங்களா, நீங்க வந்து கண்ணில் நீங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு உங்களுக்குள்ள முழு உரிமை இருக்கு, யாருமே தடுக்க முடியாது. சரியா? ஏன்னா ஒண்ணு வந்து பொதுமக்களே போய் உட்கார்ந்து பார்க்கலாம் நீதிமன்றத்துல. அதுவும் கூட தெரியாம இருக்கிறானுங்க. நீ எப்படி போற அப்படின்னு கேட்டிருக்கான் ஒரு லூசு பையன். அந்த அவனால விடுவான், அவனால லூசு பையன் இப்படிதான் பேசுவான். நம்மள பேச மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. பேச ஆரம்பிச்சோம்னா ஓடி எங்க போய் ஒளிவான்னு தெரியாது. அது ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்க. நீங்க போலாம். அது இல்லாம வந்து ஒரு ஊடகவியலாளருங்கிற ஒரு இதுல போய் நீங்க போய் உட்காரலாம். அதுல வந்து யாரு கேட்க முடியாது. இப்ப நானே நினைச்சனால நான் வந்து உட்கார முடியும்
ஒரு நீதிமன்றத்துல, பொது நீதிமன்றத்துல, அதாவது இன் கேமரா அப்படின்னு நடக்கிற அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியாதே ஒழிய, மற்ற அந்த நிகழ்ச்சியை போய் பார்க்கணும், நம்ம போய் நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னா, ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய உலகத்தில் எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த நீதிமன்றத்தில் போய் உட்கார்ந்து பார்க்கறதுக்கு ஒரு பொதுமகனாக எல்லாருக்கும் இருக்குது. அந்த பொதுமகன் வந்து சில ஐடென்டி கார்டு காமிக்கணும், அவ்வளவுதான். ஐடென்டி கார்டு காமிச்சாங்கன்னா அப்புறம் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதா. அது போல நீங்க போய் பார்த்தீங்க, இப்ப நீங்க நேர்லயே உட்கார்ந்து பார்த்தீங்க. அதாவது மித்துஜா அப்படிங்கிற அந்த பெண் வந்து போலி துவாராக தோண்டிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க பார்த்த அந்த பெண் வந்து 2 தடவை ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த ஒரு காணொளி, நான் வந்து அந்த பேரை சொல்றது கூட விரும்பல, அதையே அந்த காணொலியில் வந்த பெண்ணும் நீங்க பார்த்த பெண்ணும் ஒண்ணுதானா? அது மாதிரிதான் கேள்வி, சொல்லுங்க எனக்கு. 14 வருஷத்துக்கு முதல் என்னோட கதைச்ச நான் பார்த்த போலி துவாரகா பிரபாகரன் 14 வருஷத்துக்கு முதல் என்ன மோசடி செய்ய முற்பட்ட மிதுஜா ராஜரட்னமும் கடந்த மாவீரர் தினத்துல நவம்பர் 27 துவாரகா பிரபாகரன் பேசிய அந்த போலி துவாரகா பிரபாகரனும் ஆஸ்திரேலியன் இன்பத்தமிழ் வானொலியில 2 தரம் தான் டாக்டர் துவாரகா பிரபாகரனிடம் தான் அரசியல் படிச்சு முடிச்சுட்டேன் என்று சொல்லி சொன்ன அந்த போலி துவாரகா பிரபாகரனும் நேற்று ஜெர்மன் கால்ண்ட் என்ற இடத்துல இருக்கிற நீதிமன்றத்தில தனது சட்டத்தரணி ஊடாக ஆஜரான அந்த ஜட்ஜ் சொன்ன துவாரகா பிரபாகரன் வந்தவும் அவ காட்டின தன்னை அடையாளப்படுத்தி நீதிமன்றத்துக்கு அடையாளப்படுத்துறதுக்கு காட்டின அடையாளத்தை மிதுஜா ராஜரட்னம். அதே ராஜரட்னம் 14 வருஷமே அவதான் இந்த மோசடியை செய்து கொண்டிருக்கிறா. 14 வருஷத்துக்கு முதல் இதே மோசடியை என்னோட செய்ய வழிகிட்டவ. 14 வருஷத்துக்கு பிறகு இப்ப உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுன்றது கீழே அது இன்றைய தலைமையில அப்துல்லா ஆண்டவரோட சேர்ந்து ஐரோப்பிய நாட்டிலே அதே மோசடியை செய்கிற அதே துவாரகா பிரபாகரன் போலி துவாரகா பிரபாகரன் தான் மிதுஜா ராஜரட்னம் என்ற பெயர்ல தனது சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்துல நேற்று காலமே 10:30 ஜெர்மனியில தன்னை காட்டி கொண்டவ. நான் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது போலி துவாரகா பிரபாகரனுக்கோ அல்லது அவருடைய சட்டத்தரணிக்கோ யாருக்குமே தெரியாது. நான் அவையல்ட எல்லா அசைவுகளையும் ஒரு அமைதிய கேமரால அகப்படாத ஒரு பிரதேசத்தில இருந்து கண்காணிச்சு கொண்டு இருந்த நான் நீதிமன்றத்துக்குள்ளதான் இருந்த நான் என்னுடைய முகம் அவையின் கேமரால விளையில நான் அதை உறுதிப்படுத்தினேன். அப்ப நீங்க வந்து 100% நீங்க வந்து அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெண்ணும் அதுக்கு பின்னாட மாவீரர் தினத்தன்னைக்கு வந்த பெண்ணும் அந்த காணொளி ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒளிபரப்பக்கூடிய காணொளி வழியாக 2 முறை வந்த பெண்ணும் அதே பெண் தான், அந்த முகம்தான் இருந்தது அப்படிங்கறது தெளிவா நீங்க பார்த்தீங்க. 100க்கு 100% அவதான். என்னடா அவ எனக்கு 14 வருஷத்துக்கு முதல் தந்த படங்கள். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றுக்கு, நீதிமன்றத்துல ஜட்ஜுக்கு வந்து சில இப்ப ஜெர்மன் உளவுத்துறையும் சில தகவல்களை கொடுக்கும். அதே மாதிரி என்னட்ட இருந்த சில உளவுத்துறை தகவல்களும் வந்து ஜட்ஜின் பார்வைக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொன்னா, என்னட்ட இருக்கிற சில இரகசிய தகவல்களை ஜட்ஜ் வந்து அதுல இருக்கிற சில வசனங்களை அந்த மிதுஜா ராஜரட்னத்திட்ட கேட்டவர். கேட்க உடனே மிதுஜா ராஜரட்னம் அலர்ட் ஆயிட்டா. உடனே சொன்னா, ஓ அது நான் 14 வருஷத்துக்கு முதல் அகதி அந்தஸ்து கொடுக்கறதுக்காக அந்த வசனங்கள் பாவிச்சினான். அந்த வசனங்கள் வந்து என்னட்ட மட்டும்தான் இருக்கு, வேறு யார்கிட்டயுமே இல்ல. என்னட்ட இருக்கிற அந்த இரகசிய ஆவணங்கள்ல மட்டும்தான் அந்த இரகசிய தகவல் இருக்கு. அந்த இரகசிய தகவல்ல இருக்கிற வசனங்களை ஜட்ஜ் சுட்டி காட்டி மிதுஜா ராஜரட்னத்திட்ட குரஸ் விசாரணை cross examination செய்தவர். செய்யக்க அவர் சொன்னவர் தான் அகதி விண்ணப்பம் செய்யக்க அந்த வசனங்கள் பாவிச்சினான். அந்த வசனங்கள் பாவிச்சிருந்தா அதனூடாக எனக்கு ஒரு விஷயம் விளங்கிச்சது. ஜட்ஜ் அந்த நான் கொடுத்த என்னட்ட இருந்து போன சில இரகசிய தடயங்களை வடிவா கவனிச்சிருக்கிறார். அது உண்மையா பொய்யான்னு சொல்லி அந்த நீதிமன்றத்துல அவர் ஒரு சில டெஸ்டும் செய்திருக்கிறார். அப்ப அப்ப எனக்கு முன்னாலே அந்த டெஸ்ட் நடந்தது. அதனூடாக எல்லாரும் இருந்தாங்களா அந்த டைம்ல?
அந்த ஜட்ஜ் இருந்தவர். அவர் 34 வருஷம் ஜட்ஜா இருக்கிறார். ம். மன்னிக்கணும் 34 வருஷம் நீதி சேவையில இருக்கிறார். ஜட்ஜாயும் இந்த இந்த ஃபீல்டுல இருக்கிறார். ம். நேசக்கரம் சாந்தியும் அவருடைய ஜெர்மன் நாட்டின் பிரபல ஊடக ஒரு சட்டத்தரணி. ஜெர்மனிய மிகப்பெரிய ஒரு சட்டத்தரணி ஒரு ஆள் தான் நேசகரம் சாந்தி சார்பா வந்திருந்தவர். அதே நேரம் ஓகே. போலி துவாரகா பிரபாகரன் அவருடைய சுவிஸ் நாட்டு சட்டத்தரணியூடாக வந்து தான் போலி துவாரகா பிரபாகரன் தன்னுடைய உண்மையான அடையாளம் மிதுஜா ராஜரட்னம் என்று சொல்லி நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தினவ. இப்ப நீதிமன்றத்துல எல்லாரும் தங்கண்ட அடையாளத்தை உறுதிப்படுத்தணும். இப்ப நேசக்கரம் சாந்தி தன்னுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தினவ. போலி துவாரகா பிரபாகரன் தன்னுடைய உண்மையான அடையாளம் வந்து மிதுஜா ராஜரட்னம் என்று சொல்லி நீதிமன்றத்துல உறுதிப்படுத்தினவ. சரி, இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற டைம்ல லண்டன்ல இருக்கிற ஒரு நபர் சொல்றாரு, நாங்கெல்லாம் அந்த துவாரகாவோட கதைத்து கொண்டு இருந்தோம் அப்படிங்கிறாரு. இது எந்த மாதிரி சாத்தியம்? ஒண்ணு அந்த அந்த மிதுஜா ராஜரட்னம் என்கிற துவாரகாவோட கதைச்சாங்களா, இல்ல வேற யாராச்சோட கதைச்சாங்களா, இவங்களுக்கே தெரியாம நடந்துட்டு கொண்டு இருக்கதா? என்ன நடக்குது? அது என்னன்னு சொன்னா, இந்த அவர்கள் வந்து அப்படி நீதிமன்றத்துக்கு யாரோடையும் கதைக்கணும்னா ஆவிகளுடன் தான் கதைக்கணும். அது இந்த உலகத்துல சாத்தியப்படாது. ஏன்னா சொன்னா இங்க நீதிமன்றத்துக்குள்ள இருந்த மனிதர்கள் என்று சொல்றது வந்து ஜட்ஜ் மற்றும் மனிதர்கள் நான் 3 பேர். மற்றது ஒரு இந்திய மொழிபெயர்ப்பாளர், இந்தியாவில பிறந்த தமிழ் டச்சு மொழிபெயர்ப்பாளர். மற்றது வந்து அந்த மிதுஜா ராஜரட்னமும் சட்டத்தரணியும். இவர்களை தவிர நீதிமன்றத்துக்குள்ள நடந்தது யாருக்குமே தெரியாது. நீதிமன்றத்துக்குள்ள நடந்த எதுவுமே யாருக்குமே தெரியாது. நாங்கள் தான் உயிருள்ள சாட்சிகள். இவ்வளவு பேருக்கு தான் நீதிமன்றத்துல நடந்த அனைத்தும் தெரியும். இவர்கள் கதைச்சது வந்து இவர்கள் உண்மையில இவர்கள் கதை மறைமுகமா சொல்லினா தாங்கள் மிதுஜா ராஜரட்னத்தோட கதைச்சு கொண்டிருக்கிறோம். போலி துவாரகா பிரபாகரன் தாங்கள் மிதுஜா ராஜரட்னத்தை தான் பயன்படுத்துறோம். சரி, அப்ப தாங்கள் தங்கண்ட மற்றது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த ஆவணங்கள் சிலதை நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஒரு புலனாய்வு செய்தியாளன. அதுல எனக்கு யாரோடையும் தனிப்பட்ட முரண்பாடு இல்லை. அந்த நேசக்கரம் சாந்தியுடைய சொந்த பேர், முகவரி, அவன்ற தனிப்பட்ட பிரைவசி என்று சொல்றானே, தனிப்பட்ட தகவல்களை சமூக வலைத்தளங்கள்ல வாட்ஸ்அப் குரூப் ஊடாக யாரோ ஒரு இமெயில் ஒன்று தான் நான் பார்த்தேன். நான் அதுல யாரோ ஒரு பேர் உண்டு, சந்திர மௌலீஸ்வரன் என்றவர் தான் அதை உலகம் முழுக்க லீக் பண்ணினு சொல்லி அவன்ற சட்டத்தரணி மிதுஜா ராஜரட்னத்தின் சட்டத்தரணி நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தவ. அது நீதிமன்றம் வந்து அந்த ஆவணத்தை எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா ஜெர்மன் பிரஜைன்ற தகவல்களை வந்து நாங்கள் யாருடைய தகவல்களையும் வெளியால விடையல. இப்ப புது சட்டம் ஐரோப்பால இருக்கு, தனிநபர் இரகசியம். ஒரு ஆளோட வந்து நாங்க செல்ஃபி கூட எடுக்கலாது பெர்மிஷன் இல்லாம. ஒரு விமானத்துக்குள்ள வந்து நாங்க படம் எடுக்கலாது, விமானத்தில இருந்து ஒருத்தரையும் படம் எடுக்கலாது, விமானத்தில இருந்து நிலத்தையும் படம் எடுக்கலாது. இப்ப வந்து சட்டங்கள் வித்தியாசம் ஐரோப்பால. தனி மனித உரிமை சட்டங்கள் எல்லாம் வித்தியாசம். அப்ப இதுவரை விட்டது வந்து இந்த சந்திர மௌலீஸ்வரன் அந்த இரகசியங்களை வெளியால விட்டது கிட்டத்தட்ட 1 மில்லியன் பவுண்ட்ஸ் அவர் வந்து பிரித்தானியால சட்ட நடவடிக்கை எடுத்தா கிட்டத்தட்ட 1 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட அவர் வந்து அந்த நேசக்கரம் சாந்தி என்றவர் கொடுக்க வேண்டி வரும். அத டயானாண்டவ சொன்னவர் தனக்கும் அந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதை வந்து அவர் தான் வெளியிட்டு சொல்லி எழுத்து மூலமா தனக்கு அறிவிச்சிருக்கிறார் என்று சொல்லி அப்ப அதுல இருந்து தப்பிக்கொண்டவர். ஏன்னு சொன்னா அதே நேரம் வந்து ஜட்ஜும் வந்து கடுமையா இருந்தவர் இந்த விஷயத்துல, இந்த வழக்குல. ஜட்ஜ் ஒரு வசனத்தை சொன்னவர், அது எல்லாருக்கும் அதைத்தான் நாங்களும் சொல்றோம். என்னன்னு சொன்னா இப்ப ஜெர்மன்ல ஹிட்லர் என்ற ஒரு ஆள் இருந்தவர். அது என்னுடைய நிலப்பாடு இல்லை, அது ஜட்ஜின் நிலப்பாடு. நான் நீதிமன்றத்துல நடந்ததை தான் உங்களுக்கு சொல்லலாம். ஹிட்லர் என்றவர் இருந்தவர். ஆனா ஹிட்லரையோ அல்லது ஹிட்லர்ட குடும்பத்தையோ அல்லது ஹிட்லர்ட புள்ள பஞ்சாதி என்று சொல்லியோ ஒரு தரம் வந்து அரசியல் செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடாது, அது பாரதூரமான சிறை செல்லும் குற்றம் என்று சொல்லி, அதே போல பிரபாகரன் என்று சொல்லியோ பிரபாகரன் மகள் துவாரகா பிரபாகரன் என்றோ மோசடிகள்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஜட்ஜ் நேரடியா சுட்டி காட்டினவர் போலி துவாரகா பிரபாகரனுக்கு.
அப்ப அவ ஆமண்ட தலையாட்டினவ அதே நேரம் வேண்டிய சட்டத்தரணியும் தலையாட்டினவ அந்த குற்றத்தை நீதிமன்றத்திலே ஆமண்ட தலையாட்டுறது வந்து நாங்கள் அதை ஜட்ஜின் கருத்தை ஏற்றுக்கொள்றோம். அவர்கள் ஜட்ஜின் கருத்தை நிராகரிக்க இல்ல. பிரபாகரன ஹிட்லரோட ஒப்படைக்க போலி துவாரகா பிரபாகரன் அதை நிராகரிக்க இல்ல. தான் செய்தது குற்றம் என்று சொல்லி அவர் மறைமுகமா சுட்டி காட்டிக்க போலி துவாரகா பிரபாகரன் நீதிமன்றத்தில் அதை நிராகரிக்க இல்ல. தான் போலி துவாரகா பிரபாகரன் என்று சொல்லி கூட மிதுஜா ராஜரட்னம் தான் இல்லை என்று கூட நீதிமன்றத்துல சொல்ல இல்ல. இது முக்கியமான விஷயம். தான் இல்லை என்று கூட சொல்ல இல்ல. அது இல்லைன்னு சொல்ல. ஆமா, அவங்க பண்றதுனாலதான் அவங்க அப்படி அமைதியா இருக்காங்க. மிதுஜா ராஜரட்னத்தின் சட்டத்தரணி ஆஸ்திரேலியன் இன்பத்தமிழ் வானொலியில ஒலிபரப்பான படத்தையும் மிதுஜா ராஜரட்னத்தின் படத்தையும் ஒரு A4 சைஸ் போட்டோல பிரிண்ட் பண்ணி ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்க சொல்லி ஜட்ஜுக்கு கொடுத்தவர். யாரு? சட்டத்தரணி, அதாவது ஆஸ்திரேலியன் இன்பத்தமிழ் வானொலியில வந்த துவாரகா பிரபாகரன் படத்தையும் தன்னுடைய கிளையண்ட் தான் ஆஜரார மிதுஜா ராஜரட்னத்தின் படத்தையும் பிரிண்ட் பண்ணி இது ரெண்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ பார்க்க சொல்லி ஜட்ஜுக்கே கொடுத்திருந்தவர். அப்ப ஜட்ஜும் அதை கண்காணிச்சவர். நாடி, மூக்கு, வாய்ப்பகுதி, கண் பகுதி, இப்ப வளமையா பார்க்கக்கூடிய நாங்கள் ஏசியன்ஸ், அவர்கள் வெள்ளக்காரர். அப்ப அதே நேரம் எதிர்த்தரப்பு சட்டத்தரணிகளும் அதை வடிவ ஒற்று நோக்கி போட்டு ஜட்ஜ் வந்து துவாரகா பிரபாகரன் சொல்லையும் பயன்படுத்தினவர். இதுல வந்து இல்ல இப்ப நீங்க 2 படம் மட்டும் மிதுஜா ராஜரத்னத்தோட படத்தையும் போலி துவாரகான்னு தோன்ற அந்த படத்தையும் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து உண்மையான துவாரகாவோட பிக்சரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எடுத்தது சில பிக்சர்ஸ் இருக்குல்ல, அந்த பிக்சர்ஸை நீங்களும் கொடுத்துருக்கலாம்ல நீதிமன்றத்துல, இதுதான் உண்மையான துவாரகான்னு சொல்லி. இதுல வந்து அந்த பிக்சர்ஸை வந்து நீதிமன்றத்துக்கு நாங்க கொடுக்கறதுல ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொன்னா இது போலி துவாரகாண்டதானே ஆர்கியூமெண்ட். உண்மையான அப்ப அதுக்காகத்தானே ஹிட்லர் சொல்றாரு. இப்ப மன்னிக்கவும், அதாவது வந்து அதுதான் ஜட்ஜ் சொல்றாரு, ஹிட்லர் என்ற ஒரு ஆளும் இல்ல, ஹிட்லர் என்ற பேரை சொல்லி மோசடியில ஈடுபடையலாம். அது எவ்வளவு குற்றமோ அதே அளவு குற்றம் நீங்க பிரபாகரன் பேரை சொல்லி மோசடியில ஈடுபடுறது, பிரபாகரன் குடும்பத்தின் பேரை சொல்லி மோசடியில ஈடுபடுறது, பிரபாகரன் சொல்லி நீங்கள் அரசியல் செய்ய வலிக்கிறது ஹிட்லருக்கு நிகரான குற்றம். ஹிட்லர் என்ற பேரை சொல்லி செய்யப்படுற மோசடிகளுக்கு ஈக்குவலான தண்டனை கிடைக்கும் என்றுதான் ஜட்ஜ் சொன்னவர். அது ஒரு பாரதூரமான வசனம், ஒரு மிக பொல்லாத வசனம், மிகவும் ஆபத்தான வசனம். அதை அவர் அதை சுட்டி காட்டுறாருன்னு சொன்னா அதுக்கு தாற்பயத்தை விளங்கி கொள்ளணும். நாங்கள் மிக அவதானமா இருக்கணும். இல்ல மிக முக்கியமான செய்தி இது. நீங்க வந்து ஜட்ஜு வந்து இந்தியாவில் இருக்கிற ஜட்ஜோ லண்டன்ல இருக்கிற ஜட்ஜோ கிடையாது. அவர் வந்து ஜெர்மனில இருந்து சொல்றாரு. அந்த ஹிட்லர் வந்து இறுதியாக மறைந்த இடம் வந்து ஜெர்மனி தான், சரிங்களா? அங்கிருந்து அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும், எந்த அளவுக்கு ஆத்திரம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது நடக்குதுங்கிறது தெரிந்து கொண்டு, ஒரு போலியான செய்தி நடக்குது தெரிந்து கொண்டு அதற்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அப்போ அந்த செய்தியை வந்து அதாவது ஹிட்லரோட செய்தியை இதுக்கு துணைக்கு இழுக்கிறாருன்னா அப்போ அவருடைய கோபத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேணும். இது வந்து போலியாக நடித்து கொண்டிருக்கிற துவாரகாவும் சரி. அவர் இந்த வழக்கின் கோபத்தை ஹிட்லரோட ஒப்புறாருன்னு சொன்னா அந்த நீதிபதி எவ்வளவு ஆத்திரத்துல இருக்கிறார் இந்த வழக்கில, அந்த நீதிபதி எவ்வளவு ஆத்திரத்துல துவாரகா பிரபாகரன் மீது இருக்கிறார், அந்த நீதிபதி எவ்வளவு ஆத்திரத்துல மிதுஜா ராஜரட்னம் மீதும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மீதும் இருக்கிறார், அவர் மிக கடும் போக்கில இருக்கிறார்ன்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்பவே அந்த வழக்கின் ஆபத்து தன்மையை வந்து இந்த லண்டன்ல இருக்கிற சீரமானன்றவரோ அல்ல சுவிஸ்ல இருக்கிற அப்துல்லாவோ புரிஞ்சு கொள்ள இல்லைன்றதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ஏன்னா இவர்கள் வந்து தாங்கள் ஏதோ தமிழ் மக்களுக்கு வெட்டி புடுங்க போறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் தாங்களே குழி தோண்டி புதைக்க வலிக்கிடணும் என்றதான் இந்த வழக்கில் இருக்கிற ஜட்ஜின் வசனம். அவர்களுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்ம ஒரு எச்சரிக்கையா நம்ம சொல்றோம், இந்த போலி துவாரகா வந்து கொண்டு இருக்கிற அந்த பெண், அதாவது இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டது, அது வந்து மிதுஜா ராஜரத்னம் தான் உறுதி செய்யப்பட்டது. அந்த பெண்ணுக்கு இதன் மூலமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கிறோம், இதோட ஒதுங்கி கொள்ளுங்கள். இந்த போலி துவாரகாவை வந்து நடித்து கொண்டு மறுபடியும் இனியும் ஏதாவது எங்காவது நம்ம பார்த்தோமேனால் அது வந்து உங்களுக்கு வர சிக்கல் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறோம், நீங்கள் இதோட நகர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லை அப்படிதான் வந்து திரும்பியும் வந்து இப்படி பண்ணுவோம், இப்படிதான் போலியாக நடித்து கொண்டு இருப்போம் அப்படின்னா தமிழினம் பார்த்து கொண்டு இருக்காது. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பெண் வந்து சும்மாவே வந்து ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு
தேசிய தலைவருக்கு எதிராக அல்லது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஒரு சின்ன வார்த்தைகள் 2 விட்டதுக்கே கோபம் இருந்த தமிழ் இனம், அந்த தமிழினத்தோட கோபத்தை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எங்கேயுமே நடக்க முடியாது. இன்னைக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த இவர் லண்டனில் இருக்கக்கூடிய அந்த நபர் இருக்கார் பாருங்க, அவரே வந்து நடமாட முடியாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்து பதுங்கி கொண்டிருக்காரு. வெளியே வந்தாருன்னா ரொம்ப அச்சத்தோடையும் பயத்தோடையும் மற்றவர்களையும் ரொம்ப கவனத்தோடையும் இவர் மறுபடியும் வீடு போய் சேர்றதுக்காக வர்ற வரைக்கும் கவனமாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்துடாதீங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த பெண் வந்து பேசாமல் அமைதியாக இதுவரைக்கும் ஏதாச்சும் பண்ணியிருந்தாலும் இனிமேல் இந்த செய்திகளில் ஈடுபடாமல் நீங்கள் நகர்ந்து கொண்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிறதா இது. சேரமாண்ட முட்டாள்தனமான தான் ஒரு அரசியல் அறிவு படிச்சனான்னு சொல்லி போலி என்ன களவெடுக்கிற கலாநிதி சேரமாண்ட மோட்டு வேலை வந்து புலிகளின் தலைவர் பிரபாகரனை ஜெர்மன் நீதிமன்றத்துல ஹிட்லர் ஆகியிருக்கு. அப்ப இப்படியான மோட்டு வேலைகளை தான் சேரமான் செய்து கொண்டிருக்கிறாருன்றத மக்கள் உணர்ந்து கொள்ளணும். மக்கள் இந்த சேரமான்ன்றதை தெருவில செருப்பால அடிக்கணும். சரி, அவற்ற வேலைகள் வந்து இன்றைக்கு வந்து விடுதலை புலிகளையும் புலிகளின் தலைவரையும் வந்து ஹிட்லருக்கு நிகர நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. இது சேரமானும் அப்துல்லாவும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்துக்கும் மாவீரர்களுக்கும் போராளிகளுக்கும் தமிழீழ மக்களுக்கும் 13 கோடி தமிழர்களுக்கும் செய்த தேச துரோகம். இது தேச துரோக குற்றம். சரியா? இவ சேரமான் அப்துல்லா போன்றவர்கள் வந்து புலம்பெயர்ந்த நாட்டில புலிகளின் தலைவரை வந்து ஜெர்மன் நீதிமன்றத்துல ஒரு பொய் வழக்க கொண்டு வந்து ஒரு பொய் துவாரகாவை கொண்டு வந்து இன்றைக்கு வந்து புலிகளை வந்து வாழ்கால தடைக்கு கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். இது வந்து சேரமான் தான் தமிழ் மக்களுக்கு ஏதோ வெட்டி பிடுங்குறன் என்று சொல்லிக்கொண்டு செய்த விபரீதமான வேலையாத்தான் நான் கருதுறேன். அப்ப தமிழ் 13 கோடி தமிழ் மக்களையும் இந்த சதியிலிருந்து பாதுகாக்கணும், இந்த சதி கும்பலிட்ட இருந்து பாதுகாக்கணும், இந்த சதி வழக்கிலிருந்து பாதுகாக்கணும் என்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து இதை வந்து வித்தியாசமா கையாண்டு இந்த வழக்க வித்தியாசமா கையாண்டு கடைசியா நீதிமன்றத்துல வழக்க குழப்பி இடையில போலி துவாரகா பிரபாகரன் தான் மந்திர ஆலோசனை நடத்தணும் என்று சொல்லி கேட்டு 15 நிமிஷம் இடைவெளி கொடுத்து பேந்து திருப்பி நீதிமன்றத்துக்கு வந்து ஐயோ நாங்கள் வழக்கு எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ண போறோம், வாபஸ் பெற போறோம், எங்களுக்கு இந்த வழக்கு வேண்டாம் என்று சொல்லி மண்டி இடைக்க ஜட்ஜ் சொன்னவர் அப்படி என்று சொன்னால் இந்த நீதிமன்றத்தின் செலவாக நீதிமன்ற செலவெல்லாம் சேர்த்து 5000 யூரோக்களை நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு கட்டணும் என்று சொல்லி நாங்கள் 5000 யூரோக்களை கட்டி தன்ன எங்களை விட்டா காணும் என்று சொல்லி கண்ணீர் மெல்க நீதிமன்றத்துல மண்டியிட்டு நேசகரம் சாந்தி என்ற ஒரு பொம்பளையிட்ட மண்டியிட்டு அந்த சொல்லுவாங்க பிச்சை வேண்டாம் நான் எப்படி என்ற கதையாத்தான் கடைசியாவே நீதிமன்றத்தை விட்டு ஓடினவன். இதுதான் நீதிமன்றத்துல நடந்தது. ஒரு வெக்கக்கேடு. சரியா? அதுக்கு மந்திர ஆலோசகர், அரசியல் ஆலோசகர், தத்துவ ஆசிரியர், சட்டத்தரணிகள், சட்ட ஆலோசகர், நாங்கள் என்ன PhD முடிச்ச நாங்கள் கலாநிதி பட்டம் பெற்ற இங்கிலீஷ் லோ படிச்ச நாங்கள் கேஸ் ஒர்க்கர், நாங்கள் பராலீகல் என்று 10,000 வசனங்கள் சொன்னவை. கடைசியா 5000 யூரோ கட்டி போட்டு ஆளவிட்டா காணும் என்று சொல்லி நீதிமன்றத்தாலே ஓடினவை. அது மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த புலிகளின் தலைவரையும் ஹிட்லருக்கு நிகரான ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு அவரை மாட்டி விட்டுட்டு ஒட்டுமொத்த புலிகள் அமைப்பையே நீதிமன்றத்துல மாட்டி விட்டுட்டு ஓட வழிகிட்டவன். இதுதான் இந்த போலி துவாரகா பிரபாகரன் செய்த நாடகத்தின் விளைவு. தயவு செய்து இந்த சதியில தமிழ்நாட்டிலையும் சிலர் மாட்டி இருக்கணும்ன்றது எனக்கு மிகவும் கவலையான விஷயம். அவன் வயசுக்கும் அவன் அறிவுக்கும் அவன் முதுமைக்கும் நான் மதிப்பு கொடுக்குறேன். நான் அவன் பேர் ஊர் எதுவுமே நான் கதைக்க விரும்ப இல்ல. அவர்களை பத்தி நம்ம கதைக்கு வேண்டாம், விட்டுருங்க. நிலைக்குள்ள மாட்டுப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் வந்து வெக்கி தலகுனிய வச்சிருக்கிறான். இன்னும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து மறுபடியும் இந்த போலி துவாரகா பெயர்ல இனி வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வெறியினமோ இல்லையோண்டு இல்ல. நாங்கள் மக்களின் பிரதிநிதிகள், நாங்கள் மக்களின் காவலர், நாங்கள் மக்கள். இல்ல, நம்மளை பத்தி நம்ம கேட்கல.
இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்திலிருந்து வித்ட்ரா பண்ணி ஓடன வந்த பொண்ணு மறுபடியும் வந்து அந்த போலி துவாரகாவை ஒரு வேஷம் போட்டுட்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வருமா? அந்த தைரியம் இருக்குமா அவங்களுக்கு? ஏன்னா தமிழ் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. அது ஆனால் போலி துவாரகா பிரபாகரன் சட்டத்தரணி டயானா பெனடிட் எனக்கு ஒரு இமெயில் ஒன்று போட்டிருந்தா. இன்றைக்கு அது ஒரு முக்கியமான செய்தி. தான் வந்து ஆஸ்திரேலியன் இன்பத்தமிழ் வானொலிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன்னு. அது நான் சொன்னேன், நான் அப்ப பாராட்டினேன். நீண்ட நாளத்துக்கு பிறகு நீங்க மீண்டும் மெயில் போட்டுக்கிறீங்க, சந்தோஷம், பாராட்டுறேன். நீங்கள் ஆஸ்திரேலியன் இன்பத்தமிழ் வானொலிக்கு எதிராக நீங்க சட்ட நடவடிக்கை எடுங்கோ, அதுல வந்த பேட்டி கடைசியா வந்த பேட்டி தொடர்பா எடுக்க போறேன், நான் எடுங்கோ, நானும் என்னுடைய பலமான ஆதரவு உங்களுக்கு தாரேன். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து இதுக்கு ஊதுகுழலா இருந்த ஆஸ்திரேலிய இன்பத்தமிழ் வானொலி முதலேண்ட வாழ பிடிச்ச கதை. அப்ப அவர் கொண்டு வந்தாரோ துவாரகா பிரபாகரன் சொல்லி அவருடைய சட்டத்திறனையே அந்த வானொலிக்கு எதிராக இப்ப சட்ட நடவடிக்கை எடுக்க போறாவாம். என்ன மாதிரி சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க? அந்த மர்மங்கள் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். அந்த மர்மங்கள் கொஞ்ச நாள்ல தெரிய வரும். ஏண்டா இவங்களுக்கு மந்திரிக்கு பின்னால் இருக்கிற சதி வேலையமைப்பின் தந்திர மந்திர சூட்சுமங்கள் இவர்களால புரிஞ்சு கொள்ள முடியல. நாங்கள் இதுல வந்து இத நீண்ட காலம் கண்டு கழிச்சாக்கள், காட்டி கொடுப்புகள், தலையாட்டிகள், மோசடிகள், உள்ளிருந்து கொள்ளும் சதிகள் எல்லாத்தையும் நாங்கள் நன்கு அனுபவ ரீதியா கற்றிருக்கிறோம் நீண்ட நெடுங்காலமா. இப்ப இவர்கள மோசடி விளையாட்டு அவங்களுக்கு தெரியும். இந்த சேரமானவர் உங்களையே இலங்கை அரச கைக்கூலி என்று சொல்றார். அவர் என்ற கண்ணால பார்க்க, என்ற காதால கேட்க, நான் ஒரு கண்கண்ட சாட்சியா இருக்க, கடந்த 14 வருஷமா அவர் இலங்கை அரச கைக்கூலியா இருக்கிறார். இல்லடா, அவர் ஆடியோவே இருக்கேன், அந்த ஆடியோ அவர்கிட்டே போட்டு காமிச்சோமே, நான் தான் காட்டி கொடுத்தேன், பிரிட்டிஷ் இதுல காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அவர் நவீன காட்டி கொடுப்பின் ஒரு தந்தையாத்தான் நான் கருதுனேன். அவர் இன்றைக்கு இலங்கை அரச கைக்கூலியா இருந்து கொண்டு மற்றவன் எல்லாம் கைக்கூலி என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், நான் மட்டும் நல்லவன், 13 கோடி தமிழரையும் இலங்கை அரச கைக்கூலிகள். இல்ல, பொதுவா திருடன் வந்து நான் திருடன் சொல்ல மாட்டான். பொதுவா திருடன் வந்து நான் திருட மாட்டேன்னு சொல்லுவான். நான் திருடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை காமிப்பான். அங்க ஓடுறான் பாரு, அங்க ஓடுறான் பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓடுவாங்க பாருங்க. திருடன் ஓடுறான்ட்டு திருடனே ஓடுனா அப்போ எப்படி இருக்கும்? அது போலதான் இது இருக்குது. இது காலம் பதில் சொல்லும். கண்டிப்பாக இது கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். எல்லாம் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அவர் அதான் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் கடைசியா ஐப்பேன் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கிரிமினல் கேஸுக்கும் சிவில் கேஸுக்கும் கூட வித்தியாசம் தெரியல. அவர் சொல்றாரு, இனி நாங்கள் மான நஷ்ட வழக்க நோக்கி நகர போறோம் என்று சொல்லி. அது மான நஷ்ட வழக்குன்றது வந்து அது வந்து உண்மையிலே ஒரு சிவில் கேஸ். இல்ல நீங்க சட்ட இதுக்குள்ள போக வேண்டியதில்லை. இவர் காப்பி ரைட்னால என்னன்னு தெரியல. இந்த அவரு காப்பி ரைட்னால என்னன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு உளறி கொண்டு இருக்காரு. நான் பாட்டுக்கு எடுத்து இது காமிச்சேன், இது பண்ணேன், இது கோட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இது என்னது காப்பி ரைட்டுங்கிறது எவ்வளவு பெரிய இஷ்யூ தெரியுமா? முதல்ல கலாநிதின்னு பேரை போடுறதை விடுங்க, முதல்ல காப்பி ரைட்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. இதுவும் கூட தெரியாம எப்படி போய் கலாநிதி பட்டம் வாங்கினீங்க? அதுவும் ஆங்கிலத்தில் நீங்க வந்து புலமை பெற்றீங்கன்னு சொல்றீங்க. ஆங்கிலத்தில் அங்க லண்டன்ல இருந்து பழகினவங்களாம் பேச தெரிஞ்சு அங்கிருந்த ஒரு இது கார் டிரைவரும் கூட, டாக்ஸி டிரைவரும் கூட ஆங்கிலத்தில் நல்லா பேசுவான். சரிங்களா? நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அந்தந்த நாட்டில் இருக்கிறவங்க அவன் டாக்ஸி டிரைவர் போய் பாருங்க, அவன் அற்புதமா பேசுவான். இங்க இருக்கிற வடநாட்டுக்காரன் இங்க தமிழ் பேசுறவன் இருக்கான், தமிழ் கவிதை படிக்கிறவன் இருக்கான், இலக்கியம் படிக்கிறவன் இருக்கான் இங்க. சரியா? அதனால அவன் வந்து தமிழன் ஆயிட முடியாது, அவன் வந்து பெரிய புலமை பெற்றவன் ஆயிட முடியாது. ஆங்கிலம் பேசுனா நீங்க வந்து பெரிய புலமை ஆயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட இதெல்லாம் தெரியும். ஆனா காப்பி ரைட்டுங்கிற இந்த விஷயம் கூட தெரியாம கலாநிதிங்கிறது நீங்க உண்மையா வாங்கின பட்டமா இல்ல வேற யாராச்சும் கொடுத்தாங்களா? இப்போ நீங்க உங்க மேல சில சந்தேகங்கள் இல்ல, ஒரு நிமிஷம், உங்க மேல சந்தேகங்கள் சிலர் கிளப்புனாங்க. இந்த மாதிரி வந்து இவர் வந்து ஒரு போலியான இது வச்சிருக்காரு, இது படிக்கல, எல்எல்பி படிக்கல, வழக்கறிஞருக்கு படிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு உடனடியாக நீங்களே என்ன பண்ணிட்டீங்களா, நீங்க எனக்கு ஒரு இது அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன், அந்த இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. அந்த இதையும் நானே பார்த்தேன். இந்த இது அவங்களோட சர்டிஃபிகேட்ல அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. ஒரே நிமிஷம் அது என்ன சொல்லிடலாம். எல்எல்பி லா வித் ஹானர்ஸ். சரிங்களா? நீங்க படிச்ச இது வந்து அவார்டு டைட்டில் எல்எல்பி லா வித் ஹானர்ஸ்னு தெளிவா இருக்குது. இதை பார்க்காமைய நீங்க லா படிக்கல, நீங்க பண்ணல,
என்ன ஆதாரத்தோட இவங்க பேசுறாங்க? ஒரு ஆதாரமும் கையில் வச்சுக்கிறது இல்லை. சரிங்களா? ஒரு ஆதாரமும் கையில் இல்லாமையே ஒரு போலியான ஒரு இதை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி எல்லா இதையும் கதைத்து கொண்டிருந்தால் இவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற முடியாது. காலம் அது தீர்மானிச்சிடும் எல்லாத்தையும். அதனால இந்த போலியான இதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். இது வேற ஏதாச்சும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா? ஆமா, என்னென்று சொன்னால் அவர் சொல்றார், நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்னென்னு சொன்னா, அவர் நான் கேஸ் ஒர்க்கிங் படிக்கையில் என்று சொல்றாரு. நோர்வேல வந்து அரச நிர்வாகத்துல வேலை செய்யறேன்னு சொன்னா கேஸ் ஒர்க்கிங் 1 இயர் கட்டாயம் படிக்கணும் நோர்வே நாட்டு மொழியில. நான் அதை 1 வருஷம் கட்டாயம் படிச்சு சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. அதே நேரம் நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து கனகாலத்துக்கு முதலே முடிச்சிருந்தேன். நான் அது ஒரு 4 வருஷம் பிஏ டிகிரி. எல்எல்பி வந்து என்னுடைய இப்பதான் நான் என்னுடைய 50 வயசை தொடுற காலத்துலதான் இப்ப அண்மையில தான் முடிச்சேன். நான் அதுக்குரிய ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். சரியோ, நான் அதுக்காக நான் என்ற 25 வயசுல எல்எல்பி முடிக்கல. நான் நீண்ட நெடு காலம் அதை எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் பல்வேறு காரணங்களால இப்பதான் நான் ஐரோப்பிய நாடுல அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அதை விட்டுட்டு நான் வந்து நான் பொய் சொல்லணும்ன்ற தேவை இல்லை. ஆனா சட்ட நுணுக்கங்களை எனக்கு நான் இப்ப பழகிட்டு வாரேன். சட்ட நுணுக்கங்களை நான் நல்ல அறிஞ்சிருக்கிறேன். இப்ப கேஸோட கையால வலிக்கிறேன். உங்க சர்டிபிகேட் தெளிவா சொல்லுது. அதுல ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. இப்போ அவரு கலாநிதியா என்னங்கிறதா சந்தேகம் வந்துருச்சு. ஆனா அவரு கலாநிதியானுங்கிற சந்தேகம் வந்துருச்சு. அதுக்குரிய இது பண்ணதை நிரூபிக்கிட்டோம். அவரும் நிரூபிக்கிட்டோம். கலாநிதியா அவர் வாங்கியிருந்தாலும் அவர் பேசுற விதம், அவர் தெரிந்து கொண்ட விதம், உலக நடப்புகள் இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண காப்பிரைட் விஷயம் கூட என்னன்னு தெரியாம உளறி கொண்டிருக்காருங்கிறது தெளிவா தெரியுது. இதில் நீங்க கிரிமினல் லா அந்த லா இந்த லான்னா அவருக்கு என்ன புரியும்னு எனக்கு தெரியல. இதுல நிறைய எக்கச்சக்கமா இருக்குது. அதெல்லாம் முதல்ல அது ஆரம்பத்தை பேசிக் திங்க முதல்ல தெரிந்து கொண்டு மற்றதெல்லாம் கதைக்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய இதா இருக்கு. இப்போ சாந்தி வந்திருந்தாங்கன்னு சொன்னீங்க. சாந்தியும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நேற்று அந்த கோர்ட்டில் நடந்ததெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட நீங்க பேசுனீங்களா? கோர்ட்டு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்ன பேசுனீங்களா? இல்ல அவங்க வந்து அல்லது மித்துதா ராஜரந்தம் அல்லது அவங்களுடைய அந்த டயானா வழக்கறிஞர் அவங்க ஏதாச்சும் உங்க கூட பேசுனாங்களா? என்ன நடந்தது? அதுக்கு பின்னாடி நடந்தது? இல்ல அவையல் எங்களோட பேச இல்ல. என்னோட அவையல் வந்து ஜூமுடா தான் சுவிஸ் நாட்டுல இருக்கணும். இப்ப ஜூமுடான தான் அவ 2 பேரும் கலந்து கொண்டவ. சாந்தி எங்களோட கதைச்சவ. சாந்தி அதுக்கப்புறம் நான் சந்திச்சேன். சாந்தியோட லோயரோட நான் கதைச்சேன். லோயரும் வந்து பிரீஃபா அந்த விஷயத்த எழுதி தந்தவர். இப்ப டயானா அவேண்ட லோயர் வந்து புள்ளியான தகவல்களை சில வேளை தன்னுடைய தரப்புக்கு சொல்லலாம். அல்லது தாங்கள் 5000 யூரோ கட்ட தேவையில்லை, நாங்க ஓட்டு மாட்டு செய்து சுத்து மாத்து செய்து பேய் காட்டலாம்னு சொல்லி அதை நிச்சயமா கட்டியே ஆகணும். அதுக்கு முன்னால வந்து திருப்பி இவர்கள் வேற ஸ்டெப் எடுத்தால் அதை கையாள்ற சட்ட நுணுக்கங்களும் சட்ட ஓட்டைகளும் எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் தண்ட பிரதண்டம் பேச மாட்டோம். நாங்கள் செயற்பாடுகளை பற்றி தான் சிந்திப்போம். நாங்கள் எப்போதும் ஆக்ஷன் ஸ்போர்ட் ஆக்ஷனை பற்றி தான் சிந்திப்போமே ஒழிய நாங்கள் வாய் வீரம் பேசுற ஆக்கள் இல்லை இயல்பாகவே இல்லை. இப்போ நீங்க வந்து இப்போ இந்தியாவில் எடுத்தோம்னா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஹைகோர்ட் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட்னு இருக்குது. இப்போ அந்த நீங்கள் ஜெர்மனில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் அட்டன் பண்ணது அனைவ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு இது இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து அடுத்தது போலாமல்ல, ஹைகோர்ட் மாதிரி அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியுமா? என்னது அங்கே போகிறோன்னு சொன்னால் அங்கே போய் 25,000 யூரோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும். என்ன சொன்னால் இந்த கோர்ட்டில் தான் இவ 5,000 யூரோவோட தப்பலாம். அடுத்த கோர்ட்டில் போய் 25,000 யூரோ இவ காட்டணும். 25,000 யூரோ கட்டுறதுக்கு ரெடியா இருக்கணும். 25,000 யூரோவை சாந்திக்கு ஒதுக்கி போட்டு தான் இவ அடுத்த நீதிமன்றத்துக்கு வரலாம். ஒவ்வொரு நீதிமன்றம் பூவ அந்த அமௌண்ட் கூட்டிட்டு போகும். அப்ப 5,000 யூரோவோடையே இந்த பந்தயத்தில இருந்து இந்த சட்ட ஓட்டத்தில இருந்து வாபஸ் விலகினமா இல்ல 25,000 யூரோவும் கட்டி பந்தயம் பிடிக்க போயினமான்ற முடிவை அவையில எடுத்துக்கொள்ளட்டும். போலித்துவர விவகாரனே எடுத்துக்கொள்ளட்டும். நாங்கள் எதுக்கும் ரெடி. நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. எதுக்கும் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. நாங்கள் மக்களின் காவலன், ஊடகவியலாளர்கள். நாங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய என்ற கடமை. நாங்கள் யாருடைய கைக்கூலியும் இல்லை. நாங்கள் கைக்கூலியா இருக்க இயலாது. சரியா? ஊடகவியலாளன் கைக்கூலியா இருக்க முடியாது. நாங்கள் மக்கள்கிட்ட தான் கூலி வாங்குவோம்.
அப்ப மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். நாங்கள் மக்களின் பிரதிநிதி, நாங்கள் மக்களின் காவலன். மற்ற இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, முதல் ஜனவரி மாதம் சேரமான் என்னோட தொடர்பெடுத்து கேட்டார். எங்கண்ட துவாரகா பிரபாகரன் பிரித்தானியால பத்திரிகையாளர் மாநாடு நடத்த போறார், நீங்க வர்றீங்களான். நான் சொன்ன ஓமண்ட். ஜனவரி 10 தான் பத்திரிகை மாநாடு ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னார். பேருந்து சொன்னார் அவுட் சைட் லண்டனுக்குள்ள செய்யற சரியில்லை, லண்டனுக்கு வெளியால செய்வோம். ஜனவரி 20 நாங்க பத்திரிகையாளர் மாநாடு நடத்துறோம், வாரீங்களான். நான் சொன்ன ஓமண்ட். ஜனவரி எண்டில பத்திரிகையாளர் மாநாடு நடத்த போறோம், நீங்க வாரீங்களான்னு. இல்ல எதை குறித்து நீங்க சொல்லலையே, எதை குறித்து அவர் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தினாரு? இந்த வரைக்கும் பத்திரிகையாளர் மாநாடே இல்ல. சரியா? இல்ல, அது எதை குறித்து நடத்துறேன்னு சொன்னாரு? அது துவாரகா பிரபாகரன் தன்னை அறிமுகப்படுத்துறதுக்கு சொல்லி. சரியா? இன்றைக்கு இவ்வளவு முடிஞ்ச அப்புறம் நான் இப்ப சொல்றேன். இப்ப நான் உங்களோட கதைச்சொன்று கேட்க ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வந்து, சேரமான் தன்னுடைய சொந்த பேர்ல எனக்கு ஒரு அவசர டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டுக்கிறார். சேது, நான் உங்கள் மீது அதீத அன்பு வச்சிருக்கிறேன், தயவு செய்து உங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமாண்டு. யாரு? சேரமான் இப்ப போட்டுக்கிறார் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உண்டு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு கொடுக்குறீங்களா? நான் அதுக்கு போட்டுக்கிறேன். முதல் வந்து நீங்கள் பழக்க வழக்கம், மரியாதை, மக்கள் மரியாதை, அதோட பற்றி முதல் கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி போட்டு இன்டர்வியூ எடுக்கிறக்குரிய நடைமுறைகள், தகுதிகள், தராதரங்களையும் இருக்கா பார்த்து கொண்டு வாங்க உண்டு. அதைத்தான் நான் அதோட போட்டுக்கிறேன். தற்போது நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் போடேக்க நான் இந்தியால அக்னி சுப்பிரமணியத்துக்கு ஆன்லைன் லைஃப்ல பேட்டி கொடுத்துருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன், அவருக்கு பதில் போட்டுக்கிறேன். இப்போ நீங்க இந்த இது பேட்டி கொடுக்கும் பொழுது அவர் போட்டிருக்காரா? வெரி சர்ப்ரைஸ். என்னோட எந்த தொடர்புமே வச்சது இல்ல. இப்ப இந்த ஜெர்மன் வழக்குக்கு பிறகு, ஜெர்மன் வழக்குல மண் கவ்வி அப்படியே வீணி வடிஞ்சு கடைசியா செய்ய வழி இல்லாம இப்ப எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுக்கிறார், தயவு செய்து சேரமான் டிவில ஒரு பேட்டி தாரீங்களா? இல்ல, நேற்று அவருடைய முகம் வந்து இத்தனை நாள் பார்த்த முகமும் நேற்று அந்த பேய் அடிச்ச முகம்னு சொல்லுவாங்க, அது போல இருந்த முகமும் நல்ல தெளிவாக காட்டி கொடுத்தது. இவர்கள் வந்து எவ்வளவு பின்னடைவை சந்திச்சிருக்காங்கன்னு. பின்னடைவு இல்லை, இது வந்து நீங்க பண்ண அயோக்கியத்தனம், ஏமாற்றுத்தனத்தை வெளிப்பாடு பண்ணியாச்சு, முகத்திரையை கிழிச்சாச்சு. இன்னி வந்து இதை செய்து மறுபடியும் திருப்பி இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு பண்ண வேண்டாம். நீங்க வந்து குர்திஷ் மாநாட்டுக்கு போங்க, வேற ஏதாச்சும் மாநாட்டுக்கு போங்க, அங்கே போய் பேசுங்க, தமிழர் குறித்து பேசுங்க, அவர்களுக்கு தமிழர்கள் குறித்து அந்த நிலைமையை சொல்லுங்க, அதெல்லாம் வரவேற்கலாம். ஆனால் அதை விட்டு தமிழர்களுக்கே ஒரு ஏமாற்று வேலை செய்து கொண்டிருந்தால் தமிழினம் இனி பொறுத்து கொண்டு இருக்காது. இனி இதைவே நாங்கள் வந்து கடத்தி கொண்டிருக்க முடியாது. ஏன்னா பல தமிழர்கள் எங்கிட்ட வந்து லண்டன்லேருந்தே ஃபோன் பண்ணி பேசாங்க, ஆனால் இதை விட்டு தொலைங்கன்னா நாங்கள்லாம் இங்கே கவலையே படுறதில்ல, அதை பற்றி கவலைப்படுறதில்ல, இந்த மாதிரி பேசுகிறவங்களை பற்றி கவலையே படுறதில்ல, ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஏன் காதில் வாங்கிட்டு அங்கேருந்து இது பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட செயல்பாடுகள் தெரியும், நீங்கள் ஏன் இது பண்ணிட்டுருக்கீங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில குழப்பமான மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் நம்ம திருப்பி இது வந்துட்டு இருக்கிறோம். இதையும் நாங்கள் தூக்கி போட்டுட்டு போக முடியும் எங்களால். ஆனால் இது வந்து மக்களுக்கு தெளிவாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சி தான் நாங்கள் பண்ணுறோமே ஒழிய, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த தெளிவு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் திருப்பி எடுக்கிறோன்னு. அதை விட்டு போட்டு ஸ்ரீலங்கா அரசுக்கு நான் கைக்கூலி, நீ வந்து எடுபுடி, இந்த மாதிரி சொல்கிற வேலையெல்லாம் விட்டு போட்டு வேற எங்காச்சும் கொண்டே வச்சுக்கோங்க. இந்த தேவையில்லாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த செய்திகளோட இன்னைக்கு வந்து முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி நம்ம பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சு பண்ணோம், யூத் தமிழ் ஒரு சேலஞ்சு பண்ணியிருக்கோம். அந்த துவாரகான்னு சொல்லக்கூடிய போலி துவாரகாவை அந்த பெண்ணை கொண்ட வந்து நிறுத்துங்க, லண்டனில் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். நாங்கள் இன்னும் மறுபடியும் திருப்பி சொல்கிறோம் அந்த கோரிக்கையை. சாந்தி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்க, நேரில் வாங்க, நாங்கள் வந்து ஒரு மண்டபத்தை எடுத்து நாங்கள் வந்து நேரில் சந்திக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த 2-3 செய்திகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதை விட்டு போட்டு கண்டதெல்லாம் கதைச்சிட்டு இருக்காதீங்க. எது நடக்கணுமோ அதை நடத்தி காமிங்க. உங்களுக்கு உண்மையாக ஏமாற்றவில்லை, நான் பொய் சொல்லவில்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஏன் நீங்கள் அச்சப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க? நேரடியாக வாங்க களத்தில் சந்திப்போம், நேரடியாக வாங்க, நம்ம வந்து மேடையில் சந்திப்போம், பொதுமக்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்.
இப்ப நாங்க சாந்தி சொல்றது சரியா, சேது சொல்றது சரியா, அல்லது சேரமான் சொல்றது சரியா, நாங்க வந்து தெரிஞ்சுக்கலாமே. இது இதையாச்சும் நிறைவேற்றுங்க. சும்மா வந்து போட்டு இழு இந்த ரப்பர் ஜவ்வு இழுக்கல, அதை போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்து கண்டதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. இதோட போது உங்களோட நடிப்பு, உங்களோட இதெல்லாம் இன்னையெல்லாம் போலி சொல்லி ஏமாற்ற முடியாது. இந்த நிகழ்ச்சி இதோட நிறைவு பண்ணிக்கிறோம். நன்றி சேது, வணக்கம். நன்றி வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். நன்றி வணக்கம்.